அணில்களோட அரசியல்ங்கிறது மக்களுக்கானது இல்ல. இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சீமான் அவரோட பங்கு ஒரு தாக்கியிருக்காரு. விஜய் மாநாடு அப்படிங்கிறது, அந்த தாவேகா மாநாடுங்கிறது ஒன் மேன் ஷோ. விஜய் மட்டும்தான் அதோட ஒரே முகம், விஜய் மட்டும்தான் அதோட ஒரே தலைவர், விஜய் மட்டும்தான் அதோட ஒரே பயனாளர். அதையும் நம்ம குறிப்பிட்டணும். இந்த ஃபேஷன் ஷோல தான் நம்ம ரேம்ப் வாக் பார்த்திருப்போம். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள்ல மாநாடு ரேம்ப் வாக்னா இங்கதான் முதல் முறையா பாக்குறோம். பாதையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்கள் முந்தியடிச்சு அவர் பாக்கிறதுக்கு பக்கத்துல போறதுக்கும் அவர் மேல ஒரு துண்டை போறதுக்கும் அவசரமா பாஞ்சு ஏறுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கால கொடுமையா தான் தெரியுது. ஒரு பையன் கஷ்டப்பட்டு விஜய் பக்கத்தை போலாம் பார்க்கும்போது அங்க இருக்க பவுன்சர் அப்புறம் அவருடைய சிறப்பு பாதுகாப்பு அந்த பையனை அப்படி குண்டு கட்டா தூக்கி வெளியே எறிகிறாங்க. தன்னுடைய ஆர்வத்தின் தன்னோட வெறியில எப்படியாவது நடிகரை போய் பக்கத்துல போட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணுங்கிற ஆர்வப்பட காரணம் ஏறி மேல குச்சி போயிட்டு அங்க தூக்கி எரிஞ்சாங்கிறது எந்த வகையில சரின்னு தெரியல. ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும், எந்த மாற்று கருத்து இல்ல. விஜய் என்னதான் அங்க மேல அமைதியாரு, கீழே இறங்கு, பின்னாடி போகாத, அங்க போகாத, என்ன சொன்னாலும் அவர் பேசுறதெல்லாம் எவனும் சட்டையே பண்ணல. அவருக்கு முன்னாடியே அனைத்து கட்டுப்பாடையும் உடைச்சுக்கிட்டு அந்த இருக்கிற ஒரு பாதுகாப்பையும் உடைச்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு பேய் மாதிரி ஓடி வரான். இவர் அத்தனைக்கும் சிரிச்சுக்கிட்டு போறாரு தவிர அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல விஜய் அவர்கள் துளி கூட ஆர்வம் காட்டல. இன்னும் சொன்னா அவர் அதை ரசிக்க ஆரம்பிச்ச ஒரு கட்டத்துல சீமான் பத்திரிகாசன் என்ன சொல்றாருன்னா, அங்கிள்ங்கிறத ரொம்ப நாகரிகம் இல்லாத செயல், அப்படிலாம் கூப்பிட கூடாதுன்னு கூடுதல் அவருடைய மேனேஜர் என்ன பதிவு பண்றாருன்னா, அணில்லாம் எங்க இருக்கணும், அணில்லாம் ஜங்கல்ல இருக்கணும், ஜங்கல்லாம் காடு, அணில்லாம் காட்டுல தான் இருக்கும், அதுக்கு நாட்டுல என்ன வேலை? அங்கிள் விசஸ் ஜங்கல், இதுதான் தமிழக அரசியல்ல எனக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும், நடிகர் விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு நம்புங்க. ஏன்னா பொதுவா ஒரு கட்சினா அது நல்லாவே நமக்கு தெரியும், அது மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும், வீதிக்கு வரணும், வீதி கொடி நடணும், இப்படிலாம் இருக்குல்ல. இந்த அரசியல் பாங்கெல்லாம் மாறி இன்னைக்கு இந்த இஜட் ஜெனரேஷன் அரசியலுக்கு விஜய் கட்சி நடத்துறாரு. அவர் கட்சி நடத்த எங்கன்னா பேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியா தான். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டத்தை போட்டுருவாரு. அந்த கூட்டத்துக்கு பேர் மாநாடு. பொதுவா மாநாடுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. ஒரு மாநாடுனா அதுக்கு ஒரு தலைவர் முடிவு பண்ணுவாங்க, அரங்கம் ஒண்ணு முடிவு பண்ணுவாங்க, இடத்த கூடுவாங்க, கட்சியோட கொள்கை தீர்மானத்தை பத்தி ஒரு 2-3 நாள் விலாவரியா பேசுவாங்க, அதுல இருக்க சந்தேகங்கள் களையப்படும். இப்படி தொண்டர்கள் கூடுற இடம் தான் ஒரு மாநாடு இது வரைக்கும் அரசியல் காலத்துல. ஆனா இப்ப விஜய் சினிமால இருந்தவர்ல அந்த பாதிப்பை என்ன பண்றாருன்னா, இந்த மாநாடுகள் எல்லாமே கடைசி கிளைமேக்ஸ் ஒரு படத்துல இந்த கிளைமேக்ஸ் பரபரப்பா இருக்கும். என்ன நடக்குது எல்லாத்தையும் அடிச்சு தூள் பண்ணிட்டு ஒரு தனியா நிக்கிற மாதிரி விஜய் மாநாடு அப்படிங்கிறது, அந்த தாவேகா மாநாடுங்கிறது ஒன் மேன் ஷோ. விஜய் மட்டும்தான் அதோட ஒரே முகம், விஜய் மட்டும்தான் அதோட ஒரே தலைவர், விஜய் மட்டும்தான் அதோட ஒரே பயனாளர். அதையும் நம்ம குறிப்பிட்டணும். அந்த வகையில தான் 2வது மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல் என்ன, அவர் ரேம்ப் வாக் நடந்து வரதுக்கு இந்த ஃபேஷன் ஷோல தான் நம்ம ரேம்ப் வாக் பார்த்திருப்போம். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள்ல மாநாடு ரேம்ப் வாக்னா இங்கதான் முதல் முறையா பாக்குறோம். அது நடந்து வர அந்த ரேம்ப் வாக் அந்த பாதையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்கள் முந்தியடிச்சு அவர் பார்க்கறதுக்கு பக்கத்துல போறதுக்கும் அவர் மேல ஒரு துண்டை போறதுக்கும் அவசரமா பாஞ்சு ஏறுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கால கொடுமையா தான் தெரியுது. ஏன்னா அரசியல்ங்கிறது சினிமாவை சார்ந்து தமிழ்நாட்டுல வெகு காலமா இயங்கிட்டு இருக்கு. அந்த வீரியத்துடைய முழு சுபாவம், அதோடைய முழு விஷத்தன்மைங்கிறது இந்த விஜயோட அரசியல் பிரவேசம் ரொம்ப வெளிப்படையா காட்டுச்சு. ஏன்னா பல்வேறு இடத்துல தொண்டர்கள் அடிக்கப்பட்டு துவைக்கப்பட்டு தூக்கி எறிஞ்சாலும் அவங்க எதுவே நடக்காத மாதிரி விஜயை பார்த்து ஓடி ஓடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் எடுக்கிற பார்க்க ஆர்வம் எவ்வளவு மோசமானு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பல பேர் அந்த ரேம்ப் வாக்ல முயற்சி பண்ணப்ப ஒரு பையன் கஷ்டப்பட்டு விஜய் பக்கத்தை போலாம் பார்க்கும்போது அங்க இருக்க பவுன்சர் அப்புறம் அவருடைய சிறப்பு பாதுகாப்பு அந்த பையனை அப்படி குண்டு கட்டா தூக்கி வெளியே எறிகிறாங்க. அந்த உயரத்துல இருந்து பையன் கீழே ஒரு காட்சி எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு. அது அப்படியே முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த பையன் தூக்கி எறியப்பட்ட அந்த பையன் ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன பண்றான்னா ஒரு புகார் அளிச்சிருக்காரு. என்ன புகார் அளிச்சிருக்காருன்னா, விஜய் எப்படியா பக்கத்துல பாக்கணும் ஆர்வத்தை நாங்க பக்கத்துல போனேன், அவருடைய பவுன்சர் மற்றும் அங்க இருந்த பாதுகாப்படையினர் என்ன குண்டு கட்டா தூக்கி எரிஞ்சிட்டாங்க, நான் வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு அப்பா கூட இல்ல, எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிறாங்க, அப்படி இருந்து நான் விஜய் மாநாட்டுக்கு போய் நான் இப்படி அசிங்கப்படுத்திட்டேன், அதனால அந்த பவுன்சர் மேல நடவடிக்கை எடுங்க, அவங்களால என் உயிரே போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த புகாருடைய 3 அம்சம் பாத்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டு தவறான நடவடிக்கை தான். ஆனா நம்ம கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில, ஏன்னா அவர் பாதுகாப்பா வரணும், அவருக்கு பாதுகாப்படையே மத்திய அரசு வழங்கி இருக்குது, அவங்க பிஜேபி பி டீமா கூட இருக்கலாம். 2வது பார்த்தா அவர் அதை தாண்டி பவுன்சர்ஸ் தனிப்பட்ட பாதுகாவல வச்சிருக்காரு. இவ்வளவு பாதுகாப்பு எதுக்கு வைக்கிறாங்க, நான் யாரும் தாங்கிட்ட நெருங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் அந்த பாதுகாப்பு. ஆனா அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைச்சிக்கிட்டு ஒருத்தர் போகும்போது பாதுகாப்புக்கு அது என்ன பண்ண முடியும்? இப்ப தப்போ நம்ம வீட்லயே ஒரு காவல்துறை பாதுகாப்பு போறாங்க, அதை தாண்டி ஒருத்தர் உள்ள வராங்கன்னா காவல்துறை அந்த ஆள் யாரும் சட்டை பிடிச்சி கேட்கதான் செய்யும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம
தன்னுடைய ஆர்வத்திலையும் தன்னோட வெறியிலையும் எப்படியாவது நடிகரை போய் பக்கத்துல போட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணுங்கிற இந்த ஆர்வப்போட காரணமா ஏறி மேல குச்சி போயிட்டு அங்க தூக்கி எரிஞ்சாங்கிறது எந்த வகையில சரின்னு தெரியல. ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும், எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்துல அதீத ஆர்வத்துல இந்த பாதுகாப்பு காரணங்களை மீறது இருக்குல்ல, இங்க மட்டும் இல்ல, இந்த செல்ஃபி முகத்தினால மலையில இருந்து கீழே விழுறது, தண்ணீரை அடிச்சுட்டு போறது, அதே மாதிரிதான் விஜயை பார்க்க அவருடைய பாதுகாப்பை உடைச்சுக்கிட்டு உள்ள போறதுங்கிறதும் சட்ட மீறல் தான். அந்த இடத்தில் விஜயுடைய பாதுகாப்பு சரியானதான் செயல்பட்டு சொல்ல முடியும். அதே நேரத்துல இதோட முடிஞ்சிடல. இன்னொரு பக்கம் விஜய் அந்த மாநாட்டுல உரையாற்றார். உரைனா அது எழுதப்பட்டது, நீங்க உரைனா அவர் தானா பேசல, பென்சில எழுதி வச்சு முன்னாடி வச்சு. நமக்கு தெரியும் மோடி அவர்கள் டெலிகாம்ட பார்த்து ஒரு 5 மணி நேரம் உரையாற்ற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட கையில வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறார், உரைன்னு சொல்ல படிக்கிறார். அந்த படிச்சுட்டே இருப்போ அவர் ரொம்ப திட்டிகிட்டே ஒரு கருத்தை என்னங்கிறாருன்னா, அதிமுகவுக்கு தற்போது யார் ஓனரு, அது ஏதோ வண்டி மாதிரி. அதிமுக ஒரு இயக்கம், அந்த இயக்கம் இன்னைக்கு பின்னடைவு சந்திச்சிருக்கலாம், ஆனா அந்த இயக்கம் யார் கையில இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதிமுக ஓனர் யாரு, எனக்கு அதிமுக யார் கையில இருக்கே தெரியலன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஆளுங்கட்சி திமுகவை தாக்குவதில் ரொம்ப குறியா இருந்திருக்காரு. ஆளுங்கட்சி எதிர்த்தா ஒரு அரசியல் வளர்ச்சி மாற்று கருத்து இல்ல, ஆனா அதுக்கு ஒரு அவையடக்கம், ஒரு நாவடக்கம், ஒரு அரசியல் தலைவர், 2ஆம் கட்ட தலைவர் எப்படினாலும் பேசலாம். விஜய் கட்சியில ஒருத்தர் தான், ஒரே ஒரு தலைவர் தான், அவர் தான் ஒரே பேச்சாளர் இருக்கிற, எழுதி கொடுத்த பேசுறாரு. அவர் பேசும்போது பேச்சு வேகத்துல அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிறாரு. அது எவ்வளவு மோசமான வார்த்தைங்கிறது தமிழ் சமூகத்துக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு முதல்வரை நீங்க அங்கிள் தனிப்பட்டு வீட்டுல கூப்பிட்டுங்க, அது வேற விஷயம். அரசியல் மேடை, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க தலைவருங்கிறப்ப அந்த மேடைகள் மாற்று கட்சி தலைவர்களை மாமா மச்சா இந்த மாதிரி மோசமான வகையில விமர்சிக்கிறதுங்கிறது அவ்வளவு நாகரிகமான வார்த்தை. அங்க இருந்து அவரு அங்கிள் ஸ்டாலின் ஒண்ணு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு சிங்கத்து கதையை சொல்றாரு. இந்த சிங்கம் என்ன பண்ணுன்னா, போற வழியில சின்ன சின்ன முருங்கத்தெல்லாம் அடிக்காது, அதுக்கு பசிக்கும் போது எது பெரிய விலங்கோ அதை அடிச்சு சாப்பிட்டு சிங்கத்துக்கணும். அப்படிதான் இந்த தமிழக வெற்றி கழகம், அதுல இருக்க விஜய்ங்கிறது, நான் தான் எல்லாத்தையும் போட்டி போட போறேன், அதனால நம்ம சண்டைங்கிறது பெரிய கட்சியோட தான் சொல்லி ஜாடமாடையா சீமான் அவர்கள், ஏன்னா சீமான் நிறைய விஜய் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு, அவன் என்ன அணில் அணில் எல்லாம் பேசிட்டு இருக்கான், அணில் எல்லாம் எங்க இருக்குன்னு. அப்ப இதை ஜாடமாடையா கிண்டல் பண்ணிருக்கான்னு பேச்சு எழும் போது இதை குறித்து சீமான் கேட்கிறாங்க. சீமான் பத்திரிகை என்ன சொல்றாருன்னா, அங்கிள்ங்கிறத ரொம்ப நாகரிகம் இல்லாத செயல், அப்படிலாம் கூப்பிட கூடாதுன்ட்டு கூடுதலா அவருடைய மேடைகள் என்ன பதிவு பண்றாருன்னா, அணில்லாம் எங்க இருக்கணும், அணில்லாம் ஜங்கல்ல இருக்கணும், ஜங்கல்னா காடு, அணில்லாம் காட்டுல தான் இருக்கும், அதுக்கு நாட்டுல என்ன வேலை. அவரு மக்களை சந்திக்கவே பயப்படுறாரு, விஜய் மக்களை சந்திக்கவே பயப்படுறாரு. மக்கள் தாங்கிட்ட பக்கத்துல வரக்கூட பாதுகாப்பு போட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் எப்படி ஓட்டு வேட்டைக்கெல்லாம் போவாரு, ஓட்டு வாங்குறது மக்களே சந்திக்க எப்படி வாங்க முடியும்? ஒருவேளை நாளைக்கு ஓட்டு வாங்கும் போது அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வர அம்மா இல்ல மாலை போட வர தொண்டை எல்லாத்தையும் தூரத்தை நிறுத்தி வச்சுட்டு அவர் எப்படி மக்கள்கிட்ட சந்திக்க முடியும்? மக்கள் சக்தியே இல்லாம மக்களுடைய ஆதரவுங்கிறது வெறும் இந்த திரைக்க வச்சு அதை மட்டும் வச்சுட்டு விஜய் ஜெயிச்செல்லாம் பாக்குறாரு. அதனால அணில்களோட அரசியல்ங்கிறது மக்களுக்கானது இல்ல, இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும் சீமான் அவரோட பங்கு ஒரு தாக்கி இருக்காரு. அதே போல சீமான் கடந்த ஒரு மேடை பேச்சுல கூட என்ன சொன்னா, என்னடா நீங்க உங்க கட்சி என்ன தளபதிங்கிறான், ஏன் காதால தலைவிதினா உருவுது, அதே மாதிரி கொள்கை என்னன்னு கேட்டா அவனுக்கு டிவி கேட்கிறாங்க, ஏன் காதுல தீய வைன்னு கேக்குது. இப்படி எல்லாம் ஒரு கட்சியாடா தமிழ்நாட்டுல இவ்வளவு கால கொடுமை. அதனால இந்த திரைக்க வச்சு நம்ப வேணான்ட்டு திரைப்படத்துல இருந்து இயக்குனரா உருவாகி அதன் மூலம் மேடையை கைப்பற்றிருக்க சீமான் அதை விட நகைச்சுவைன்ட்டு சமூக ஊடகங்களை பரவாயில்ல விசாரிச்சிருக்காங்க. இப்போது என்ன நடந்துக்கு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே தமிழக அரசியல் கலங்கிறது ரொம்ப மேம்பட்டு இருந்தது. அறிவாற்றல் மிகுந்தவர்கள், திறன் மிகுந்தவர்கள், மக்கள் சக்தி மிக்கவர்கள், மக்களுக்கு பொறுப்பாக பதிலளிக்கக்கூடிய தலைவர்கள் இருந்துகிட்டு மக்கள் தந்து வர கேள்விகளுக்கு, எதிர்கட்சி தந்த கேள்விகளுக்கு ஆளும் தரப்பு முறையா பதிலளிக்கும், முறையா இருக்கான கேள்விகள். அதே போல எதிர்கட்சிகளும் மக்கள் பிரச்சனைகளுக்கு வீதிக்கு இறங்கி போராடும். ஆனா இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதை விட்டுருவோம், ஆளுங்கட்சி பாலிடிக்ஸ் வேற. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதுனால அதிகபட்ச அறிக்கை விடுறாரு எடப்பாடி. மத்தபடி அவர் எப்ப பார்த்தாலும் மாநாடு சுற்றுப்பயணம் போய் மக்களை சந்திக்கிறாரு. மக்கள் பிரச்சனைக்காக சாலைகளில் இறங்கி போராடுவதற்கு அதிமுக தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் தாவேக தமிழக வெற்றி கழகம் புதுசா வந்திருக்குல்ல, அவரு எப்பயுமே ஆன்லைன்ல மட்டுமே கட்சி நடத்துறாரு. எந்த ஒரு தலைவர்கள் விழா இல்ல எந்த ஒரு இறப்புனாலும் அவர் வீட்லயே ஒரு போட்டோ வச்சு அதுக்கு மாலையை போட்டு, வாழ்த்தா இருந்தாலும் ஒரு மாலையை போட்டு வீட்டிலேயே முடிச்சுக்கிறாரு, இறப்பு செய்தியாலும் துக்கத்தை வீட்டுக்குள்ளே முடிச்சுக்கிறாரு. அவருடைய தொண்டர்களே பக்கத்துல விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் தானே மக்கள்கிட்ட வரதுக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு புது யுக அரசியல் சொல்ற மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல இந்த மீடியா மட்டும் நம்பி போயிட்டு இருக்கு. திரைக்காட்சி தான் இன்னொரு படம் விஜய் வந்தாதான் இந்த அரசியல் சூடு பிடிக்குன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அதே போல இதுக்கு அடுத்து இருக்கிற எதிர்கட்சி பிஜேபி நமக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை இருந்த வரைக்கும் டெய்லி குட்டி செய்தி தப்பா இருந்தாலும் சரி 2 வீடியோ வரும், 2 ஆடியோ வரும், 2 சண்டை நடக்கும், கலைவர் நடக்கும் அந்த கட்சியில. ஆனா அண்ணாமலை அவர்களை பதவி மாற்றம் செஞ்சு மேலமைச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த கட்சி நயினா நாகேந்திரன் அவர்கள்
ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு அனைவருக்கும் தெரியும். அதனால அவங்களும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அதுல அவங்களும் பேசு பொருளாக இல்லாம போயிருக்காங்க. அதே போல மீறி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்னதான் ஆளுங்கட்சி கூட்டணியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிங்கிற வரிசையில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த காங்கிரஸ் கட்சி கூட எந்த ஒரு அரசியலையும் அவங்க வீதிக்கு வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க இந்த ஓட்டெல்லாம் பிஜேபி திருடிடுச்சுன்னு அவங்க ஓட் சோருக்கு எதிரான போராட்டம் நடத்துற வீதியில இறங்கி ராகுல் காந்தி யாரு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருக்க ராகுல் காந்தி, அதோட முதன்மை லீடரா இருக்க ராகுல் காந்தி எல்லா இடங்கள்லயும் இறங்கி அவரோட அக்கா பிரியங்கா காந்தி எல்லாம் சேர்ந்து ரோட்ல இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயாவது ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல 10-15 கோஷ்டி தலைவர்கள் அவங்க ஆதரவோட கலந்துக்கிட்டு அடுத்த தேர்தல் என்ன சீட்டு வாங்கலாங்கிறத முடிஞ்சு தவிர மக்களுக்கு அடிப்படை பிரச்சனையா இருக்கக்கூடிய அந்த சாலை பிரச்சனையா இருக்கலாம், குடிநீர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல மக்களுக்கு வீடு பிரச்சனை இருக்கு, நிலம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க, இங்க இருக்க மக்கள் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு இருக்கு, வேலை சரியா கிடைக்காம இருக்கு, இதையெல்லாம் நோக்கி போராட விட்டுட்டு வெறும் கூட்டமானா இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல இப்ப எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குதா? ஆளுங்கட்சியோட செயல்பாடு எதிர்கட்சி வாய் அடைச்சிருக்கலாம் உண்மைதான். ஆனா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக தினைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் மனு வாங்கினால் இருக்குல்ல, அந்த மனு வாங்கினால போய் பாருங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸும் குறைஞ்சபட்சம் 1500 மனு வாங்குறாங்க. ஆனா எதிர்கட்சிகளுக்கு தான் எந்த பிரச்சனையும் தெரியாம இருக்குது. அதே போல மாநகராட்சியில புதன்கிழமை மனு வாங்குவாங்க, அன்னைக்கு கூட்டம் கூடுது, ஆனா எதிர்கட்சிகள் அங்க காணாம போறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல எதிர்கட்சி இருக்குதாங்கிற கேள்வியே மக்கள் மலை எழ ஆரம்பிச்சிருக்கு. அதே போல சீமான் மட்டும்தான் அப்போதைக்கு சில பிரச்சனைகள் தலையிட்டு அவரு கூட நேரடியாக மக்கள் போராட்டம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை ஊடகங்கள் அவர்கிட்ட பேசி அந்த வார்த்தையை வாங்குறாங்க. அதன் வழியாக ஒரு கருத்து வெளிவருது. அந்த கருத்து சரியானதா தவறானதை தாண்டி ஊடக வெளிச்சத்தில் சீமான் பயணிச்சிட்டு இருக்கனால இன்றைக்கு தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக சீமான் தான் தெரிய வருகிறார். மற்றபடி பிஜேபி, காங்கிரஸ் ஆகட்டும், அதிமுக இவங்க எல்லாமே வெறும் பேசு பொருளா கூட மக்கள்கிட்ட வர முடியல. இனி வரும் தேர்தலில் அவங்க எப்படி ஜெயிக்க போறாங்கிறதா மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. நம்ம கோரிக்கை ஒண்ணுதான், அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ மக்கள் பிரச்சனையை கேட்டு மக்களுக்காக ஆட்சி நடத்தும் போதுதான் அது ஜனநாயகம். ஆகவே இந்த ஜனநாயகத்தை காக்கும் பொறுப்பு அனைத்து தரப்புக்கும் உண்டு. அதுவும் கூடுதலாக விஜய் போன்று ஒரு இளைஞர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க, அந்த கட்சி ஆரம்பிச்ச பின்புலம் எதுவானா இருக்கட்டும், கட்சி ஆரம்பித்தது மக்கள் பிரச்சனை தீர்க்கதான். ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு நேரடியாக அவர்கள் அனைவரும் களமிறங்க வேண்டும். அப்படி இறங்கும் போதுதான் தமிழக அரசியல் மீண்டும் அதோடைய மகோனதம் ஒரு சிறப்பான தன்மை, அந்த அறிவார்ந்த பேச்சாற்றல், அறிவார்ந்த பதிலளித்தல், அதுக்கேற்ற மாதிரி செயல் திட்டங்கள் இன்னும் மாறுபடும், இன்னும் தமிழகம் முன்னேறும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த நடிகர் விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டுல 2 மாநாடு, முதல் மாநாடு கூட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த 2வது மாநாடு கூட்டும் பொழுதே முதல்ல என்ன ஆச்சுன்னா, அந்த கட்சிக்கு யாரும் சேர் தர மாட்டோம். ஒரு பக்கம் அது ஜனநாயக விரோதமா பார்த்தா கூட இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ அங்க வரதெல்லாம் ரசிகர் கூட்டம், அவன் ஏற்கனவே ராகினி ரோகிணி அந்த படம் ஒரு சிறப்பு காட்சி போட்டு எல்லா சேரையும் உடைச்ச பசங்க, அவனுக்கு கண்டிப்பா சேரை உடைப்பாங்கன்னு எந்த ஒப்பந்ததாரரும் சேர் கூட தயாரில. கடைசியில கேரளால கொஞ்சம் பேரை பிடிச்சி சேரை இறக்குனாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த கூட்டம் முண்டியடிச்சிருந்த ஒரு இளைஞர் பட்டாளம் என்ன பண்ணாங்கன்னா, எந்த வர கட்டுப்பாட்டுக்கும் அடங்கல. பொதுவா நமக்கு தெரியும் ஒரு கட்சி தலைமை, இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் மேலவே அப்படின்னா அந்த கூட்டம் கட்டுப்படும். அதுதான் ஒரு தலைமைக்கான முதல் கட்டம். அவருடைய கட்டளையே அந்த தொண்டரை ஏற்றுக்கணும், தலைவர் சொல்றதை கேட்கணும், இல்ல அந்த இயக்கம் சொல்றதை கேட்கணும்ல. ஆனா விஜய் என்னதான் அங்க மேல அமைதியாரு, கீழே இறங்கு, பின்னாடி போகாத, அங்க போகாத, என்ன சொன்னாலும் அவர் பேசுறதெல்லாம் எவனும் சட்டையே பண்ணல. அவருக்கு முன்னாடியே அனைத்து கட்டுப்பாடையும் உடைச்சுக்கிட்டு அந்த இருக்கிற ஒரு பாதுகாப்பத்தையும் உடைச்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு பேய் மாதிரி ஓடி வரான். இவர் அத்தனைக்கும் சிரிச்சுக்கிட்டு போறாரு தவிர அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல விஜய் அவர்கள் துளி கூட ஆர்வம் காட்டல. இன்னும் சொன்னா அவர் அதை ரசிக்க ஆரம்பிச்ச ஒரு கட்டத்துல இவ்வளவு வெறித்தனமா இருக்க ரசிக்கிறார் தவிர இதனுடைய பின்புலன், ஏன்னா இந்த சமூகத்துக்கு வர அரசியல் சக்தி இருக்குல்ல, இதை ஒழுங்கப்படுத்ததான் இயக்கம். அந்த இயக்கங்கிற கட்சிங்கிற என்ன பண்ணா, அந்த மாணவர்களை, அந்த இளைஞர்களை, அங்க வரக்கூடிய நபர்களை ஒழுங்குபடுத்தி சமூகத்தின் கட்டமைப்பை சரி பண்றதா ஒரு கட்சியோட வேலையா இருக்கணும். ஆனா இந்த இயக்கம் என்ன இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மாநாடு என்ன காட்டியிருக்குன்னா, ஒழுங்கினத்தின் உச்சகட்டமாக அங்க வந்தவங்களுக்கு சரியான குடிநீர் வசதி இல்ல, அவங்களுக்கு சோறு சரியா கொடுக்கல, அது பல்வேறு தொழில் குற்றச்சாட்டு, வெறும் 70 ரூபாய்க்கு கொஞ்சோண்டு சோறுன்ட்டு அதே சோறு தூக்கி எரிஞ்சிருக்காங்க, தண்ணீர் கிடைக்கல, அங்க வந்தவங்களுக்கு உள்ள வரக்கூடாதுன்னு வெளியே அந்த கம்பத்தெல்லாம் கிரீஸ் தடவி வச்சிருந்திருக்காங்க, இதையும் தாண்டி மேல எங்களை தூக்கி வீசுறாங்க. அப்ப கூட விஜய் தன்னுடைய நடையை அங்கேயே நிறுத்திட்டு, இல்லங்க நான் உட்காந்துருவேன், நீங்களா வந்தா நடக்க மாட்டேன்னு சொன்னா கூட கூட்டம் அடங்கியிருக்கேன். ஆனா கூட்டம் அடங்கக்கூடாதுங்கதான் அவருடைய இன்டென்ஷனா இருந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு வெறி கொண்டு தெரிஞ்ச கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் வெறியாக்கி, அதுவும் வெளியே வெயில், கடுமையான வெயில், மேல பந்தல் கூட கிடையாது. இப்படி ஒரு முன்னுதாரணமா எந்த கட்சி மாநாடு, இன்னும் பிஜேபி மாநாடு கூட நடந்தது இல்லைங்க நம்ம வாழ்க்கையில. அப்படி ஒரு 3ஆம் தர மாநாடாக
ஒரு விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் மாநாட இதை முதல் கூட்டத்துல விஜய் குறிப்பிடுறாரு. நம்ம கட்சி ஒரு விசில் அடிச்சா கட்சியா மாறிடக்கூடாது, அதனால கட்டுப்பாடோடு நடக்குன்னு சொன்ன விஜய் அவர்கள் 2வது மாநாட்டுல அதே மாதிரி முதல் மாநாட்டுல என்ன சொல்றாரு, எந்த கட்சியும் நம்ம தாழ்ந்து வகையில விமர்சனம் வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. இது எல்லாத்தையும் 2வது மாநாட்டுல விஜய் அவர்களை தாண்டிட்டு அந்த கூட்டம் வெறிகொண்ட கூட்டமாகவும் அனைத்து தரவுகளும் 2ஆம் தர வார்த்தையை விமர்சனம் பண்ணது மூலம் விஜய் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பது தெளிவாக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வகையில் இந்த மாநாடு விஜய்க்கு கண்டிப்பாக வெகுஜன மக்கள், நம்ம சொல்றோம்ல, பொதுவான புரிதலுக்கு, அரசியல் புரிதலுக்கு மக்கள், இந்த பொது சமூகத்துக்கு இந்த மாநாடுங்கிறது ஒரு எதிர்வினையா தான் மாறி இருக்கு. அவர்கள் விஜயுடைய அரசியலை விட்டு விலகி செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தான் இன்னைக்கு சமூக ஊடக பதிவுகள் நமக்கு தெளிவா படமிட்டு காட்டுது.